வணக்கம்ப்பா. இந்த வயிற்று புண்ணு, அல்சர் இருக்கிறவங்க புளிப்பான உணவுகள் முக்கியமாக சேர்க்கக்கூடாது. காரத்துக்கு வேணால் நம்ம மிளகு சேர்த்து அப்படி சமைச்சிக்கலாம். அந்த காரம் புளிப்பே வயிற்றை மேலும் 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 புண்ணாக்கி அப்புறம் அது ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குது. அதனால் அந்த இதெல்லாம் சாப்பிடாதீங்க. இதுக்கு வெண்பூசணி ரொம்ப நல்ல ஒரு உணவு. வெண்பூசணியை ஜூஸாக கூட அடித்து குடிக்கலாம். அது ஒரு சிலருக்கு சளி பிடிக்கன்னா அது ரொம்ப ஓவர் குளிர்ச்சி, சளி பிடிக்கும். அப்படி சளி பிடிக்காமல் இருக்கிறதுனா இவ்வளவு இது நறுக்கி ஒரு ஒரு கீத்து கடையில் கூட வாங்கிக்கலாம். வாங்கி இவ்வளவு தான் நல்லா தோலை சீவிட்டு நறுக்கி ஒரு கிண்ணத்தில் போட்டு, தண்ணி கூட தேவையில்லை, அப்படியே அதிலே தண்ணி இருக்குது. அப்படியேவும் கொஞ்சம் மஞ்சத்தூளை போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு இட்லி பாத்திரத்தில் தட்டு வைக்கிறோம் இல்லையா, அந்த தட்டு கூட இதையை வச்சு இன்னொரு சின்ன தட்டை போட்டு மூடி வச்சிடணும். ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். நல்லா வெந்துடும். வெந்த பிறகு எடுத்து நீங்கள் கொஞ்சம் சீரகத்தை பொடி பண்ணி, இல்லாட்டி அப்போதைக்கப்போ கூட நுணுக்கிக்கங்க. மொத்தமாக செஞ்சு வச்சா கூட வாசம் போயிடும், பவர் போயிடும். கொஞ்சம் லேசாக நுணுக்கலாம், இல்லாட்டி இடிக்கலாம். இடித்து ஒரு சிட்டிகை இல்லாட்டி 2 சிட்டிகை கூட போட்டுக்கலாம். அவங்களால சாப்பிட முடியாது. சீரகம் ரொம்ப இருந்தாலும் கெட்ட வாடை அடிக்கிற மாதிரி இருக்கும், சாப்பிட மாட்டாங்க ஒரு சிலது. நீங்கள் ஒரு சிட்டிகை அப்படி பிடிச்சி அதில் தூவி போட்டு நீங்கள் எடுத்து சாப்பிட்லாம்ப்பா. நல்லா சூடாகவே சாப்பிடுங்க. அப்படி சாப்பிடும்போது உங்களுக்கு சூடானா அதுக்காக கொதிக்க சொல்லலை, வெறுப்பாக இருக்கும்போது எடுத்து சாப்பிடுங்க. சளி பிடிக்காது, வயிற்று புண்ணு ஆறும். ஏதாவது ஒரு நேரம் காலையிலையும் சாப்பிட்லாம், மத்தியானமும் சாப்பிட்லாம், ராத்திரிலையும் சாப்பிட்லாம். அந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டு வாங்க, உங்கள் வயிற்று புண்ணு ஆறி போயிடும். எப்படி ஒரு மாதமாக தொடர்ந்து சாப்பிடுங்க.